இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம்னா, வெயில் காலத்திற்கு ஏத்த சுவையான வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்வி. இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க, வெந்தய குழம்பு அருமையாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கறிவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இனுக்கு வச்சுருக்கேன். பனங்கருப்பட்டி வந்து ஒரு இவ்வளோண்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகும் உளுத்தம்பருப்பும் வந்து 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி வச்சுருக்கேன். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் வச்சுருக்கோம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெயும் உப்பையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். பொருட்களை வந்து நம்ம இதில் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, அதுக்கப்புறம் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி வச்சாச்சு. குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தாங்க எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். 1/2 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கொள்ளலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். 15 சின்ன வெங்காயம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து தேவையான அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி வதங்கி வந்திருக்கு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம். கொதிச்சிச்சு. இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வைப்போம். மறுபடியும் நல்லா வேக வச்சாச்சு. சுவையான வெந்தயம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்திருக்கு பாருங்க, அருமையா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நம்ம வெந்தய குழம்பு சூப்பராக செஞ்சிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா, இதெல்லாம் நல்லா போட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி கறிவேப்பிலை அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு கொதிக்க வச்சு புளி கரைசலை சேர்த்து கொஞ்சோண்டு கருப்பட்டியை சேர்த்து சாப்பிட சொல்ல அட 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 சூப்பராக இருக்குங்க. நிச்சயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெந்தய குழம்புல வந்து ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக போட்ட அந்த உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் நம்ம தயாரிச்ச ஸ்பெஷல் மசாலாவில் கலந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல இறக்கி வச்சதுக்கப்புறம் சாதத்து கூட பெரட்டி சாப்பிட சொல்ல இந்த ஸ்பெஷல் மசாலா வந்து இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இந்த பருப்புக்குள்ள போய் நல்லா ஊறி இருக்கு. அது நாக்கில் பட்டு வேற விதமான அப்படியே ஒரு வேற விதமான டேஸ்ட்டுங்க. அது ஃபீல் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கு. அதான் இந்த இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க.
இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வெந்தய குழம்பு வைக்கிறதா இருந்தால் நம்ம வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த காணொளி பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.